ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்கில் ஐயோ அம்மா இந்த திவ்யா எப்போ முடியல சாமின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பிக் பாஸே அவங்க தான் அசிஸ்டன்ட் பிக் பாஸ் நினச்சிட்டாங்க போல இருக்குது. அவங்க ஒரு சாதாரண கண்டஸ்டன்ட் தான். அதுவும் இல்லாமல் பிக் பாஸ் 9 வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது இவங்க உள்ளே வந்ததுனால இவங்களாம் கடவுள் நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்மளாம் துருத்து வந்திருக்கோம். அவங்க ஒரு ஜெயிலர் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட் இருக்கவங்களாம் வந்துட்டு ஏதோ கைதி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க விஷயங்கள் இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? விஜய் பார்வதியை ட்ரீட் பண்ணுற விதங்க நம்மளுக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கே வந்துட்டு சில பேர் அன்புகாங்க தவிர்த்து எல்லாருக்குமே காண்டாகிற அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. அப்போ வந்து திவாகர் வந்து எஃப்ஜே பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. எஃப்ஜே உடனே நடிக்கிறார், சீனை போகிறாரு. அங்கே வந்து அப்படியே அழுதுட்டு போகிற மாதிரி அந்த பக்கம் போகிற மாதிரி போகிறாரு. இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இதே வேறு யாராவது படிந்தால் விட்டுருப்பாங்களா? இது என்ன மேனஸு, இது மேனஸ் இல்லையான்னு கத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி வராங்க. எல்லாருமே கம்ப்ளைண்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வினோத்தை சொல்கிறாரு, உடனே இங்கே நான் தானே மேனேஜரு, நீங்களே பேசிட்டு தான் எப்படி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு திவ்யா அங்கேருந்து போயிட்டாங்க. உடனே அது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி கரெக்டா அப்படின்னு வினோத் கேட்குறாரு. நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம், அசிஸ்டன்ட் மேனேஜர் நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நீங்களும் பேசிக்கோங்கன்னு போனால் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு காண்டு திவ்யாவுக்கு இன்னும் எல்லாத்துலேயுமே விஜய் பார்வதியை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீங்கள் முதல் மேனேஜராக இருந்தால் மேனேஜருக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. எல்லாத்துலேயும் அரகண்டாக பேசுகிறாங்க. இப்போ உள்ளே வந்து மீட்டிங் நடக்குது, அவங்க பாட்டு எழுந்திரிச்சு அவங்க பாட்டு வெளியே போகிறாங்க. நீங்கள் பேசிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு. என்ன ஒன்றுமே புரியுது. இது என்னமோ ஆர்கனைசேஷன் மாதிரியும் ஆஃபீஸ் மாதிரியும் இவங்க பெரிய மேனேஜர் பெரிய லெவலில் ஹெட்டு மாதிரியும் இவங்க கையில் வந்து கை கட்டி நிற்கிற வேலை ஆட்கள் மாதிரி வந்து இவங்க சீனா போட்டுட்ருக்காங்க. அப்போ கமருதீன் போட்டு பொழந்தார், நீங்கள் பண்ணுறது சரியாக முதல்ல ஏன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டு பேசக்கூடாதா, அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு மரியாதை கொடுக்கக்கூடாதான்னு அவங்க பேச ஆரம்பிச்சு நீங்கள் பாட்டு போகிறீங்கன்னு அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. உடனே என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு நான் வந்துட்டு நான் ஸ்பேஸ் கொடுக்கணுங்க, என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர் நீங்கள் கொடுத்த ஸ்பேஸை தான் நாங்கள் பார்த்தோமே. அம்மா உடனே அந்தர்பல்ட்டி, எப்பா திவ்யா இப்படி அந்தர்பல்ட்டி அடிப்பாங்களா, கோவப்படுவாங்க தெரியும். ஒரு விஷயம் கேட்டவுடனே அந்தர்பல்ட்டி அடித்தவுடனே அந்தம்மா அதுக்கு மேலே விஜய் பார்வதி ஆமாம் அவங்க எனக்கு ஸ்பேஸ் தான் கொடுத்தாங்களாம். ஐயோ ராமா, இந்த பொண்ணு நடிக்குதா இல்லை உண்மையிலே நம்பிருச்சானு தெரியல. ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கமருதீன் சொல்கிறேன், ஆமாங்க நீங்கள் மட்டும்தாங்க கரெக்டு, நாங்களாம் தப்பு, எங்களை திருத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும். இவங்ககிட்ட பேசுறதுக்கு செவுத்துக்கிட்ட பேசலான்ற மாதிரி ஆகி போச்சு. ஆனால் கரெக்டாக வந்து கமருதீன் கரெக்டான நேரத்தில் கேட்டாப்புல அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவ்யா உண்மையிலே நம்ம நினச்ச மாதிரி இருக்காங்களா இல்லை நினச்சதை விட மோசமாக இருக்காங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.